நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை இன்றைய புனிதர், அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர் மே 2. புனித அத்தனாசியுஸ். எகிப்து நாட்டில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 295 ஆண்டு பிறந்தார் அத்தனாசியுஸ். அலெக்சாந்திரியா நகர் ஆயர் அலெக்சாண்டரின் உதவியினால் கல்வி பயின்ற இவர் கிபி 319 ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். எழுதுவதில் ஆர்வம் கொண்ட இவர் புனித வனத்து அந்தோணியாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதினார். அலெக்சாந்திரியா நகர் ஆயர் அலெக்சாண்டரின் செயலராக பணிகளை செய்த அத்தனாசியுஸ் இறையியலில் சிறந்து விளங்கினார். எகிப்து மற்றும் லிபியா பகுதி மக்களின் ஆன்மீகத்தை வளர்த்த அத்தனாசியுஸ் கிபி 328 ஆண்டு ஜூன் 8 அலெக்சாந்திரியா நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். அக்காலத்தில் நிலவிய ஆரியூசின் தப்பறை கொள்கைகளை கடுமையாக எதிர்த்த இவர் அக்கொள்கைகளை பின்பற்றிய ஆயர்களையும் மக்களையும் அன்பு செய்து வாழ்ந்தார். தீமையானதை செய்யாமல் இருந்தால் மட்டும் போதாது, நன்மை செய்யாமல் இருப்பதும் தீமையே என்று கூறிய அத்தனாசியுஸ் கிபி 373 ஆண்டு மே 2 விண்ணக பிறப்படைந்தார். பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையிலும் ஆண்டவரை மக்களுக்கு அறிவித்து கிறிஸ்துவ நெறிகளை விதைத்த ஆயர் அத்தனாசியுசினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித அத்தனாசியுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் வாழ்வினில் வருகின்ற துன்பங்களைக் கண்டு துவண்டு போய்விடாமல் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்னை ஓர் அதிசயம். அன்புக்கினியவர்களே, அன்னை மரியாவை பற்றிய ஓர் உன்னதமான பயணத்தை நாம் இன்று தொடங்குகின்றோம். அலைகடல் ஒளிர்மீன் என்றும் ஆண்டவரின் மாசில்லா அன்னை என்றும் போற்றப்படும் மரியன்னையின் வாழ்வு நமக்கு விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் கற்றுக் கொடுக்கும் ஒரு திறந்த புத்தகம். சாதாரண பெண்ணாக பிறந்து இறைவனால் அசாதாரண நிலைக்கு உயர்த்தப்பட்ட அன்னையின் பிறப்பு முதல் அவர் ஆற்றிய தியாகங்கள் வரை ஒவ்வொரு வாரமும் நாம் தியானிக்கவிருக்கின்றோம். அதன் முதல் பகுதியாக அன்னையின் பிறப்பு மற்றும் அவரது இளமை காலம் குறித்த செய்திகளை இன்று காண்போம். அன்னை மரியா ஒரு சாதாரண பெண்ணாக பிறந்திருந்தாலும் இறைவனால் அசாதாரண நிலைக்கு உயர்த்தப்பட்டவர். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்று அவர் கூறியபடி
எல்லா தலைமுறைகளும் அவரை பேறு பெற்றவர் என அழைக்கின்றனர். அவரது புகழ் கிறிஸ்தவர்களையும் கடந்து அனைத்து இனம், சமயம் மற்றும் சாதி சார்ந்த மக்களை சென்றடைந்துள்ளது. அவர்கள் தங்கள் மனக்குறைகளை அவரிடம் கொட்டி ஆறுதல் பெறுவது ஒரு மறுக்க முடியாத உண்மையாக திகழ்கின்றது. இந்த பூவிலே ஒரு காலத்தில் தனம் தேடும் நோக்கத்தில் திசை போகும் நாளில் மீகாமராம் போர்ச்சுகீஸ் தேசத்தார் கடல் பயணம் செய்தார்கள் சந்தோஷமா. இந்த பூவிலே ஒரு காலத்தில் தனம் தேடும் நோக்கத்தில் திசை போகும் நாளில் மீகாமராம் போர்ச்சுகீஸ் தேசத்தார் கடல் பயணம் செய்தார்கள் சந்தோஷமாய். சொல்லுணாததாம் புயலும் வீச, காணுணாததாம் இருளும் சூழ, மூழ்கவே கப்பரும் அந்தோம் அடிந்தோம் என்று தஞ்சம் தன்னை தேடினர். குளோரியா அன்னை தஞ்சம் தன்னை தேடினர். குளோரியா. திருவிவிலியத்தில் அன்னை மரியாவின் பிறப்பு குறித்து விரிவான தகவல்கள் இல்லை. இருப்பினும் கிறிஸ்துவுக்கு பின் 200களில் எழுதப்பட்ட நற்செய்தி நூல் மற்றும் பாரம்பரிய செய்திகள் வழியாக அவரது பிறப்பு மற்றும் வளர்ப்பு குறித்த பல செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த வரலாற்று சிறப்புமிக்க யாக்கோப்புவின் நூலில் அன்னை மரியாவுக்கென ஒரு தனி அதிகாரமே ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மரியன்னையை பற்றிய சிறப்புகள் இஸ்லாமியர்களின் புனித நூலான திருக்குரானிலும் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. குறிப்பாக திருக்குரானில் 19வது அதிகாரம் அல் மரியம் என்றே அவர் பெயரால் அழைக்கப்படுகின்றது. அன்னை மரியாவின் பிறப்பு மற்றும் வாழ்வு குறித்த பல முக்கியமான செய்திகள் இதில் இடம்பெற்றுள்ளன. இது அவர் உலகளாவிய ரீதியில் மதிக்கப்படுவதை சுட்டி காட்டுகின்றது. இஸ்ராயேலின் வரலாற்றின்படி மரியாவின் தந்தை சுவக்கீன் ஒரு பெரும் செல்வந்தராக இருந்தார். சுவக்கீன் என்பது கடவுளால் தயாரிக்கப்பட்டவர் என்று பொருள்படும். அவர் தனது செல்வத்தை இறைவனுக்கு காணிக்கை செலுத்தவும் ஏழைகளுடன் பகிர்ந்து கொள்ளவும் என பங்கிட்டு ஒரு முன்மாதிரியான வாழ்வை வாழ்ந்து வந்தார். ஒருமுறை சுவக்கீன் ஆலயத்திற்கு சென்றபோது அவருக்கு குழந்தைகள் இல்லாத காரணத்தால் அவரது காணிக்கை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனால் மிகுந்த அவமானமும் மனவேதனையும் அடைந்த அவர் நகரை விட்டு வெளியேறி பாலை நிலத்திற்கு சென்றார். அங்கு 40 நாள்கள் இரவும் பகலும் இறைவனிடம் உருக்கமாக செபித்து உபவாசம் இருந்தார். அதே சமயம் அவரது மனைவி அன்னா தன் கணவர் பிரிந்து சென்றதை எண்ணி வருந்தினார். அவர் தனது தோட்டத்தில் இருந்த பல மரத்தின் அடியில் அமர்ந்து அங்கிருந்த குருவிகள் கூடு கட்டி வாழ்வதைக் கண்டு தான் மட்டும் பயனின்றி இருக்கின்றேனே என்று கண்ணீர் மல்க இறைவனிடம் செபித்தார். அன்னாவின் வேண்டுதலை கேட்ட கடவுள் ஒரு வானதூதரை அனுப்பி அவருக்கு தரிசனம் தந்தார். வானதூதர் அன்னாவிடம் அவர் ஒரு குழந்தையை பெறுவார் என்றும் அந்த குழந்தையை பற்றி இவ்வுலகமே வியந்து பேசும் என்றும் வாக்குறுதி அளித்தார். அன்னா என்பதற்கு இறைவனின் அருள் என்று பொருள். அன்னா தனது குழந்தையை வாழ்நாள் முழுவதும் இறை பணிக்கே
அர்ப்பணிப்பதாக நேர்ந்து கொண்டார். வானதூதர் சொன்னது போலவே அன்னா கருவுற்று மரியாவை ஈன்றெடுத்தார். அன்னை மரியா கிமு 20 பிறந்திருக்க கூடும் என கருதப்படுகிறது. அவர் எங்கு பிறந்தார் என்பதில் எருசலேம் மற்றும் நாசரேத் என 2 இடங்கள் சொல்லப்பட்டாலும் நாசரேத்தே அவரது பிறப்பிடமாக இருக்கக்கூடும் என தீர்மானிக்கப்பட்டது. மரியாவின் பெற்றோர் அவரது படுக்கை அறையை ஒரு ஆலயம் போல வடிவமைத்து எவ்வித தீமையும் அவரை தீண்டாதவாறு மிகவும் பாதுகாப்பாக வளர்த்தனர். மரியாவுக்கு 3 வயதான போது அவரது பெற்றோர் தாங்கள் நேர்ந்து கொண்டபடி அவரை ஆலயத்தில் அர்ப்பணிக்க அழைத்துச் சென்றனர். பல பெண் குழந்தைகள் கைகளில் விளக்குகளை ஏந்தி படைசூழ மரியா ஆலயத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு இருந்த ஆலய குரு மரியாவுக்கு ஆசி வழங்கி அவரை ஏற்றுக்கொண்டார். அப்போது மரியா மகிழ்ச்சியால் நடனம் ஆடினார் என்றும் அவரது முகத்தில் ஒரு அசாதாரண ஒளி பிரகாசித்தது என்றும் சொல்லப்படுகின்றது. மரியா ஆலயத்தில் இருந்தபோது தனக்கென ஒதுக்கப்பட்ட பணிகளை செய்து முடித்தபின் ஏழை மக்களுக்கு தானாகவே முன்வந்து உணவு மற்றும் உடைகளை வழங்கி வந்தார். அவரது இந்த முன்மாதிரியான செயலால் அந்த ஆலயமே ஒரு இரக்கச் செயல் மிகுந்த இடமாக மாறியது. மரியாவுக்கு 14 வயதான போது இறைவனின் அடையாளமாக தச்சுத் தொழிலாளியான யோசேப்பு கைகளில் இருந்த கம்பில் லீலி மலர்கள் மலர்ந்ததால் அவருக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டது. திருக்குரானில் மரியாவை பற்றி 34 இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது விவிலியத்தில் சொல்லப்பட்டதை விட அதிகம். மரியா பிறக்கும் போதே சாத்தானால் தீண்டப்படாமல் தூய்மையாக பிறந்தார் என்றும் வானகத்திலிருந்து அவருக்கு உணவு வழங்கப்பட்டது என்றும் திருக்குரான் போற்றுகின்றது. மரியா என்ற பெயருக்கு கடலில் இருந்து எடுக்கப்பட்ட நீர்த்துளி என்று பொருள். இது பிற்காலத்தில் ஸ்டெல்லா மாரிஸ், கடலில் ஒளிரும் விண்மீன் என அழைக்கப்பட்டது. அன்னை மரியா இறைவனின் மீட்பு திட்டத்தில் மிக முக்கியமான பங்கினை வகிக்கின்றார். ஏதேன் தோட்டத்தில் மனித இனம் தவறிய போதே அவர்களை மீட்க இறைவன் வகுத்த திட்டத்தில் அன்னை மரியா முன் குறிக்கப்பட்டு விட்டார். இயேசுவின் பிறப்பு முதல் சிலுவை பயணம் வரை அவர் ஆற்றிய பங்களிப்பு திருச்சபையின் வளர்ச்சிக்கு இன்றும் ஆதாரமா. இயேசுவின் பிறப்பு முதல் சிலுவை பயணம் வரை அவர் ஆற்றிய பங்களிப்பு திருச்சபையின் வளர்ச்சிக்கு இன்றும் ஆதாரமாக உள்ளது. அடுத்த வார அத்தியாயத்தில் அன்னை மரியா எவ்வாறு இறைவனின் திருவுளத்தை ஏற்று மீட்பரின் தாயானார் என்பது குறித்து விரிவாக காண்போம். அன்னையின் பரிந்துரை உங்கள் குடும்பங்கள் அனைத்திலும் தங்குவதாக. நன்றி. அன்னையை தாம் நினைந்தே மாலுமிகள் அழுதார். அன்னையை தாம் நினைந்தே மாலுமிகள் அழுதார். பிழைப்போம் மேலுமக்காய் ஒரு கோவிலை செய்வோம் என்றார். பிழைப்போம் மேலுமக்காய் ஒரு கோவிலை செய்வோம் என்றார். மாதாவாம் மேரின் உன்னத அருளால் மாதாவாம் மேரின் உன்னத அருளால் கரை சேர்ந்திட நொடியில் கண்டார். சொல்லுணாததாம் புயலும் வீச, காணுணாததாம் இருளும் சூழ, மூழ்கவே கப்பலும் அந்தோ மடிந்தோம் என்று தஞ்சம் தலை தேடினர். குளோரியா அன்னை தஞ்சம் தலை தேடினர். குளோரியா. செய்திகள். வத்திக்கான் விண்வெளி ஆய்வகம் திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்கள் உள்ளிட்ட அந்த ஆய்வகத்தின் வரலாற்றில் முக்கிய பங்காற்றிய நபர்களின் பெயர்களை 4 சிறு கோள்களுக்கு சூட்டியுள்ளது. 1891ஆம் ஆண்டில் இந்த நிறுவனத்தை மீண்டும் நிறுவிய திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது.
ஜியோச்சினோ பெசி, லாய்ஸ், பியோத்ரோ மாஃபி மற்றும் பெர்த்யூ ஆகிய சிறுகோள்கள் அரிசோனாவில் உள்ள வத்திக்கானின் மேம்பட்ட தொழில்நுட்பம் கொண்ட தொலைநோக்கியை பயன்படுத்தி காசிமேராஸ் செர்னஸ் மற்றும் ரிச்சர்ட் பி பாயல் ஆகியோரால் கண்டுபிடிக்கப்பட்டன. இதன் காரணமாக இவர்களுடைய பெயர்கள் அனைத்துலக வானியல் ஒன்றியத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. ஜியோச்சினோ பெசி என்னும் சிறுகோளுக்கு தற்போது திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ரோமையில் உள்ள ஏஞ்சலோ கெச்சியின் கட்டமைப்புகள் உட்பட முன்பிருந்த பல வசதிகளை இழந்து நின்ற வத்திக்கான் ஆய்வகத்திற்கு அவர் புத்துயிர் அளித்ததன் காரணமாக அவரது பெயர் சிறுகோளுக்கு சூட்டப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் ஒளி மாசுபாடு காரணமாக இந்த ஆய்வகம் பின்னர் காசல் காண்டால்ஃபோவிற்கு மாற்றப்பட்டு இறுதியில் அரிசோனா வரை விரிவுபடுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 19ஆம் நூற்றாண்டின் வானத்தின் வரைபடம் திட்டத்தில் பணியாற்றிய ஜூசெப் லாய்ஸ், ஆய்வகத்தை வழிநடத்திய பியோத்ரோ மாஃபி மற்றும் ஒளி மாசு ஆய்வுகளில் முன்னோடியான புளாரண்ட் பெர்த்யூ ஆகியோரின் பங்களிப்பை பாராட்டும் விதமாக மீதமுள்ள 3 சிறுகோள்களுக்கு இவர்களது பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. இந்த அறிவிப்பானது இறை நம்பிக்கையும் அறிவியலும் ஒன்றோடொன்று இணக்கமானவை என்ற திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்களின் கருத்தை பிரதிபலிப்பதாக அமைகிறது. மேலும் வத்திக்கான் ஆய்வகமும் உலகம் முழுவதும் மேம்பட்ட வானில் ஆராய்ச்சி மற்றும் ஒத்துழைப்பை தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது. ஏப்ரல் 29 முதல் மே 2 வரை திருத்தந்தையர் அறக்கட்டளை ரோமிற்கு ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொள்கிறது. இது ஆன்மீக பயிற்சியையும் திருப்பிடத்தின் நிர்வாக பணிகளுடன் தொடர்புடைய சந்திப்புகளையும் ஒருங்கிணைக்கும் வகையில் அமைந்துள்ளது. தூய கன்னி மரியா மற்றும் வானதூதர்கள் பேராலயத்தில் பேராயர் ஜேம்ஸ் செர்ஜியோ அவர்கள் ஆற்றிய திருப்பலியுடன் தொடங்கிய இந்த திட்டத்தில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் திருத்தூதர்களாக செயல்படுமாறு அங்குள்ள நம்பிக்கையாளர்களை கேட்டுக்கொண்டார். பங்கேற்பாளர்கள் வத்திக்கான் வானொலி மற்றும் வத்திக்கான் செய்தி அலுவலகங்களை பார்வையிட்டனர். இந்த நிகழ்வின் ஒரு சிறப்பம்சமாக வத்திக்கான் செய்திகள் விட்ஜெட் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனை நற்செய்தி அறிவிப்பு மற்றும் உலகளாவிய இணைப்பிற்கான ஒரு கருவி என திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் குறிப்பிட்டார். மேலும் உறுப்பினர்கள் திரு தூதரகத்திற்கான அமெரிக்க தூதரகத்திற்கும் சென்றனர். அங்கு இடம்பெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் தலைவர் வால்ட் பிட்ஸ் ஜெரால்டு திரு அவையை ஆதரிப்பதும் ஏழைகளுக்கு உதவுவதுமே இந்த அமைப்பின் நோக்கம் என்று வலியுறுத்தி கூறினார். கண்காணிப்பு மற்றும் நிதி தகவல் ஆணையத்தின் 2025ஆம் ஆண்டு அறிக்கை பண மோசடி மற்றும் தீவிரவாதத்திற்கான நிதி உதவியை தடுப்பதில் வத்திக்கானின் நிதி மேற்பார்வை அமைப்பின் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. இதற்கு காரணமான மதம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ளும் ஒரு நிறுவனத்தின் தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வையுடன் பெருகி வரும் அனைத்துலக அமைப்புகளின் ஒத்துழைப்பையும் இந்த ஆணையம் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளது. 2025ஆம் ஆண்டில் இந்த ஆணையத்திற்கு 78 சந்தேகத்திற்குரிய செயல்பாட்டு அறிக்கைகள் கிடைக்கப்பட்டன. நீதி புலனாய்வுத்துறையின் முக்கிய பங்களிப்பை தொடர்ந்து இதில் 16 வழக்குகள் நீதித்துறை மேம்பாட்டு அலுவலகத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டன. மேலும் ஏறத்தாழ 5,22,000 யூரோக்கள் மதிப்பிலான 3 பரிவர்த்தனைகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. ரொக்க பரிவர்த்தனைகள் குறைந்திருப்பது நிதி பழக்கம் குறைந்துள்ளதை உணர்த்துவதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. உள்நாட்டு ஒத்துழைப்பு கணிசமாக வலுவடைந்து திருப்பிட அதிகாரிகளுக்கு இடையே அதிகரித்த தகவல் பரிமாற்றம் மற்றும் வத்திக்கான் நகரத்தின் இராணுவத்துடன் நெருக்கமான ஒருங்கிணைப்பு ஏற்பட்டது. உலகளாவிய அளவில் கண்காணிப்பு மற்றும் நிதி தகவல் ஆணையம் வெளிநாட்டு நிதி புலனாய்வு பிரிவுகளுடன் 35 பரிமாற்றங்களை மேற்கொண்டது. இது பரந்த உலகளாவிய ஈடுபாட்டை காட்டுகிறது. சிங்கப்பூரின் ஒரே லாப நோக்கற்ற தனியார் மருத்துவமனையான மவுண்ட் அல்பெர்ஜினியா தனது 65வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் தாம்சன் சாலை வளாகத்தில் புதிய மருத்துவ வசதிகளை திறந்துள்ளது என்று அவ்வுயர் மறைமாவட்டத்தின் செய்தி ஊடகமாக கத்தோலிக்க நியூஸ் HG தெரிவித்துள்ளது. இந்த புதிய அறுவை சிகிச்சை மையம் கண் மருத்துவம் உள்ளிட்ட சிகிச்சைகளுக்காக 4 அறுவை சிகிச்சை அறைகள், 5 படுக்கைகள் கொண்ட மீட்பு பகுதி மற்றும் 16 படுக்கைகள் கொண்ட வார்டு ஆகியவற்றை கொண்டுள்ளது. இந்த கட்டமைப்பு நோயாளிகளின் நடமாட்டத்தை குறைப்பதுடன் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர்கள் மிக நெருக்கமாக கண்காணிக்கவும் வழிவகுக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் உயர் கண்காணிப்பு பிரிவு ஆகியவற்றில் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாடுகள் 16 அறைகளை கொண்ட ஒரு தீவிர சிகிச்சை பிரிவை உருவாக்கியுள்ளன. இது முந்தைய திறனை விட 2 மடங்காகும். இது சுவாச கோளாறு, உறுப்பு செயலிழப்பு மற்றும் நரம்பியல் அவசர நிலைகள் போன்ற கடுமையான பாதிப்புகள் உள்ள நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறது. காற்றில் பரவும் தொற்றுகளை கையாள 2 எதிர்மறை அழுத்த தனிமைப்படுத்தப்பட்ட அறைகள் உதவுகின்றன. அதே வேளையில் படுக்கைக்கு அருகிலேயே சிகிச்சை அளிக்கும் வசதிகள் மிக மோசமான நிலையில் உள்ள நோயாளிகளை ஓரிடத்திலிருந்து இடமாற்றம் செய்ய வேண்டிய தேவையை குறைக்கின்றன. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின்
இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றும் ஒரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.